ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மார்ச் மாதத்தில் வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலுமே சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே பணியிடத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காது. உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே தாமதம் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப சோர்வாக இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதே போல் தான் தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபத்தில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக போனீங்கன்னா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துறது அவசியம். இப்போது இது எல்லாமே பொதுவான பலன்கள். இப்போது அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப உறவு, அதாவது திருமண வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பெரியவர்களோடு பழகும்போது உறவில் சின்ன சின்ன சவால்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. சில சமயம் அவங்க உங்ககிட்ட ரொம்பவே குழந்தைத்தனமாக சில்லியாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக கோபம், எரிச்சல் வரும். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருசாக குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. காதல் உறவு பொறுத்த வரைக்கும் லவ்வர்ஸ்குள்ளே சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகவே இருக்கும். நிறைய சிரமங்கள், சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒற்றுமையாக ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானமாகவும் அவங்கக்கிட்ட அனுசரணையாகவும் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத நிதிநிலை பலன் பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வ வளம் கிடைக்கும். நீங்கள் புத்திசாலித்தனமாக நிறைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல நேரம் இது. ஓரளவுக்கு நிதி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சாதகமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. மொத்தத்தில் உங்களோட நிதிநிலை ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. உங்கள் கையில் இருக்க பணத்தை நல்ல முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய லாபம் எடுக்க முடியும். அதுக்கான நல்ல ஒரு நேரம் இது. சரிங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான உத்தியோக பலன் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கடின உழைப்பு நீங்கள் போட்டாலுமே அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். இந்த மாதத்தில் உங்கள் உழைப்புக்கான பலன் இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சோர்வாகவும் ஏமாற்றத்தோடவுமே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு உங்களோட வேலையை செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் இருக்கும். இப்போதைக்கு அது தாமதம் ஆனாலுமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அதனால் ஹார்ட் ஒர்க் போடுறத நிறுத்தாமல் உங்களோட வேலை இடத்துல எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த மாதத்தை அப்படியே கடந்து வந்துடுங்க. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் புதுசாக தொழில் தொடங்க நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நீங்கள் செய்கிற அதே பிஸ்னஸை நிறைய பேர் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் என்ன புதுசாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதாவது ஆல்ரெடி தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு லாபம் வர்றதுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நஷ்டம் வராது, லாபம் தான் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு சரும பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு சூட்டு கொப்பளம், பருக்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் நீங்கள் தடுக்கணுன்னா கொஞ்சம் நிறைய நல்ல வாட்டர் அதிகமாக குடிங்க. ஸ்கின் பளபளன்னு இருக்கணும்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட முகம் நல்லா ஜொலிப்பாக இருக்கும், பளபளன்னு அழகாக தெரிவிங்க. மற்றபடி பெருசாக எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் இல்லை. இந்த மாதத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. அடுத்ததாக கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சிறப்பாக படிப்பீங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச்சில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. மொத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே சிறப்பான மாதம் இது, சரிங்களா? இப்போது அடுத்ததாக இந்த மாதத்தோட கடகராசிக்காரர்களுக்கு சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். சுப தேதிகள் 1, 2, 3, 5, 6, 8, 10, 12, 14, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28 இதெல்லாம் சுப தேதிகள். அதாவது நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக செய்கிறீங்க, இல்லாட்டி அந்த தேதியில் உங்களுக்கு உங்களோட வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அசுப தேதிகள் 4, 7, 9, 11, 13, 15, 17, 27, 29 இது எல்லாமே அசுப தேதிகள். பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைக்கான கரெக்டான பலன் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுதான் அசுப தேதிகள்னால் கெட்ட தேதிகள்னு சொல்லிட முடியாது. பலன் கம்மியாக கிடைக்கக்கூடிய தேதிகள், அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராமாஞ்சனேயா. நன்றி, வணக்கம்.